இந்த வீடியோல பாருங்க, ஒரு பையன் நைட் உட்காந்து வீட்டில் படிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. அவங்க அப்பா சரியான போதகையே வந்து சரக்குல அடிச்சுட்டு பாட்டில் அங்கேயே போட்டு படுத்துறாரு. அப்புறம் விடிஞ்சு பார்க்கறான், பக்கத்துல பாட்டில்லாம் கிடக்குது. உடனே ஒரு பிளான போடுறான். அந்த பாட்டில் எல்லாத்தையுமே பொறுக்கி கொண்டு போய் குப்பாடுறவங்கிட்ட கொடுத்து காசும் வாங்கிக்கிறான். அப்புறம் அதுல வந்த காசு வச்சுக்கிட்டு வேகமா போய் ஒரு வாடகை சைக்கிளையும் எடுக்கிறான். இந்த வாடகை சைக்கிள் எடுத்துட்டு அவன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல பால் விற்கிற ஒரு அண்ணன் கிட்ட போறான். அங்க போய் அவர்கிட்ட பால் பாக்கெட் வேணுங்கிற மாதிரி பாக்குறான். அவரும் கொடுக்கறாரு, போய் வித்துருவாடான்னு. அவனும் 2 பையன் நிறைய பாலை வாங்கிட்டு கொண்டு போய் தெருத்துருவா போய் நல்லா வித்துருவோம் தர்றான். வித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பால்காரனே அவனை கூப்பிட்டு அவனுக்கான சம்பளத்தையும் கொடுத்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாலையும் கொடுக்குறாங்க. இவன் அந்த பாலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு பிளான போடுறான். பக்கத்துல பார்த்தா ஒரு தாத்தா தள்ளுவண்டி கடையில டீ போட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பாலை கொடுத்து டீ போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த டீ எடுத்துக்கிட்டு அவர் கடையில் கொஞ்சம் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் வித்துட்டு வரான். அது மூலமா வர காசு அந்த தாத்தாவும் அவனும் பங்கு போட்டு எடுத்துக்கிறாங்க. இவன் இவ்வளோத்தையும் எதுக்காக பண்றான் அப்படின்னு தானே பாக்குறீங்க. அந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனரி கடைக்கு போறான். எதுக்காகனா இந்தியா மேப் வாங்குறதுக்காக தான். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவன் ஃபர்ஸ்ட் ஒரு கடையில் போய் கேட்கறான். அவர் வந்து தம்பி எம்ஆர்பி 80 ரூபா, ஆனா 55 ரூபாய்க்கு தரம்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் வேணாம்ட்டு வேற கடைக்கு போய் பாக்குற, அங்க அதை விட அதிகமா ரேட்டு சொல்றாங்க. மறுபடியும் அவர்கிட்டயே வந்து வெக்கமே எல்லாம் நிக்கிறான். அவரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் செய்யறாரு. அடுத்த நாள் விடியுது. அவன் நல்லா டிப் டாப்பா குளிச்சு கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போறான். அந்த மேப்போட ஆக்சுவலா அவன் ஸ்கூல் படிக்கிற பையன் தான். அந்த மேப்பே அவனோட ஸ்கூலுக்காக தான் வாங்கணும். அவங்க கிளாஸ் டீச்சர் ரூமுக்குள்ள பர்மிஷன் கேட்டுக்குள்ள போறான். போயிட்டு அங்க இருக்கிற பழைய மேப் எடுத்துட்டு இந்த புது மேப்பா மாற்றான். அவங்க சார் ஒரு மாதிரி பாக்குறாரு. அப்புறம் அந்த சார்கிட்டே கொண்டு போய் அந்த பில்லை நீட்டுறான். 80 ரூபா அப்படின்னு அதுல போட்டிருக்குது. அவரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு 80 ரூபா காசையும் எடுத்து கொடுத்துறாரு. அவன் வந்து சந்தோஷமா ஓடி போயிடுறான். வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல அவங்க அம்மா சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க கிச்சன்ல. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல காசை வச்சுட்டு போறான். அப்புறம் நைட் அவன் சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே எண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா போத கையை என்ட்ரி கொடுக்குறாரு. இவன் பாக்குறான், எங்க குடிகாரன் எடுத்துட்டு ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பையனோட அப்பா கொஞ்சம் நேர்மையான குடிகாரரு. அவரோட பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து காமிச்சு என்கிட்டே இருக்குது, நான் எடுக்க மாட்டேன், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் தான் நம்ம பையனுக்கு உயிரே வருது. அப்புறம் நைட் அப்பாவும் பையனும் சம்மந்தமெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு குட் நைட் சொல்லிட்டு படுத்துறாங்க. சரி, இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.